இன்னைக்கு கிளாஸில் 30 ஆங்கில வாக்கியமும் அதற்கான தமிழ் அர்த்தமும் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அந்த 30 இது நல்லா கவனிங்க. அதை வச்சு தான் அடுத்து ஹோம்ஒர்க் கேட்பேன் நான். அதை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 30 வாக்கியத்தையும் நல்லா கவனிங்க. இன்றைக்கி இன்னைக்கு கிளாஸு. அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? நான் சும்மா டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஜஸ்ட் வாட்சிங் சம் டிவி. எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா? Can you help me out? Can you help me out? இன்று நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Where are you going today? Where are you going today? நான் மாலைக்குள் வந்து விடுவேன். I will back by evening. I will be back by evening. நான் இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறேன். I am really tired right now. I am really tired right now. போய் ஏதாவது சாப்பிடலாம். Let's go grab some food. Let's go grab some food. எனக்கு பேச விருப்பமில்லை. I don't feel like talking. I don't feel like talking. இது என் தப்பு இல்லை. This is not my fault. This is not my fault. இதை பற்றி நாம் பேசலாமா? Can we talk about it? Can we talk about it? இப்போது மணி என்ன? What is the time right now? What is the time right now? நான் பிறகு உங்களை அழைக்கிறேன். I will call you back later. I will call you back later. நான் அதற்கு தயாராக இல்லை. I am not ready for that. I am not ready for that. உங்களுக்கு காபி வேண்டுமா? Do you want some coffee? Do you want some coffee? தயவு செய்து அந்த உப்பை என்னிடம் கொடுங்கள். Please pass me the salt. Please pass me the salt. நான் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். I forgot to tell you. I forgot to tell you. நான் அதை சொல்ல வரவில்லை. That is not what I meant. That is not what I meant. எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். Everything will be fine soon. Everything will be fine soon. என்னை பற்றி யோசிக்க விடுங்கள். Let me think about it. Let me think about it. நான் அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறேன். I am trying to stay calm. I am trying to stay calm. எனக்கு விடை தெரியவில்லை. I don't know the answer. I don't know
the answer. நாம் இப்பொழுதே செல்ல வேண்டும். We should go right now. We should go right now. இந்த வார இறுதியில் உங்களுக்கு நேரம் இருக்குமா? Are you free this weekend? Are you free this weekend? என்னால் என் சாவிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. I cannot find my keys. I cannot find my keys. கவலைப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். Don't worry, I am with you. Don't worry, I am with you. நாம் வேறு எங்காவது செல்லலாமா? Can we go somewhere else? Can we go somewhere else? படம் மிகவும் நன்றாக இருந்தது. The movie was really good. The movie was really good. அடுத்த முறை உங்களை பார்க்கிறேன். I will see you next time. I will see you next time. தயவு செய்து மெதுவாக பேசுங்கள். Please keep your voice down. Please keep your voice down. நாம் ஒன்றாக நேரம் செலவழிப்பதை நான் விரும்புகிறேன். I love spending time together. I love spending time together. இன்னைக்கு கிளாஸோட ஹோம்ஒர்க் பார்ப்போம். என்னன்னா, இது என் தப்பு இல்லை. இந்த இதில் 30 சென்டென்ஸ்குள்ளே தான் இருக்குது இந்த வாக்கியம். நீங்கள் இந்த கிளாஸை பாருங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்டில். அடுத்தது, எனக்கு பேச விருப்பமில்லை. எனக்கு பேச விருப்பமில்லை, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.